ஹாய் நண்பர்களே, இன்று உங்களிடம் கொஞ்சம் பேசணும்னு நினைத்து வீட்டில் பேசப் போகிறேன். அதாவது சிலரது வாழ்க்கையில் சிலர் கேள்விக்குறிகள் மனசுல எழும்பும். அதே போல என்னுடைய மனசுல எனக்குன்னு ஒரு கேள்விக்குறி எழும்பியது. எப்படி என்றால், அதாவது இந்த உலகம் பிறந்ததில் இருந்து ஒவ்வொன்னா கண்டுபிடித்து மனிதர்கள் ஆராய்ச்சி கண்டுபிடித்து அது காலத்தை கண்டுபிடித்தவர்களும் மறந்துட்டார்கள். அதே மாதிரி இந்த டயத்தை கண்டுபிடித்தவர்கள் மறைந்து விட்டார்கள். இந்த கிழமையை கண்டுபிடித்தவர்கள் மறைந்து விட்டார்கள். அதே மாதிரி வாரங்களை கண்டுபிடித்தவர்கள் மறைந்து விட்டார்கள். மாதங்கள், வருஷங்கள் இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடித்தவர்களும் மறைந்து விட்டார்கள். ஆனால் மனதிற்குள் ஒரு கேள்விக்குறி மட்டும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இது எப்படி உருவாச்சு, என்ன ஆச்சு, ஆர்கள் எதற்காக எப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று அந்த கேள்விக்குறி மனசுக்குள்ளே எழுந்திருக்கு. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலேயோ அந்த கேள்விக்குறிக்கு இடமே இல்லாமல் மனதில் ஏன் நாம் பிறந்தோம் என்ற கேள்விக்கே விடை கொடுத்து, காலையில் விடிந்தால் வேலை, உறங்கினால் வீடு, இப்படி ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கை. நாளும் தெரியவில்லை, கிழமையும் தெரியவில்லை, மணியும் தெரியவில்லை. இப்படி என்னுடைய வாழ்க்கை கடமைக்குள் வேலையை பார்க்கணும் என்று சொல்லி கடந்து செல்லும் போது அங்கே எல்லாமே மறந்து, இவைகள் எல்லாம் எதற்காக உருவாகியது என்று நம்ம சிந்தனை இல்லாமல் ஒரே நிலையில் இருந்து கடமையை பார்க்கும்போது அங்கே அந்த கடமைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது என்பதை மற்றவர்கள் உணரும் வரைக்கும் நம்முடைய உழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சிந்தனை செய்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம உயரப் போவதற்கு வழி கிடைக்கும். செய்வதற்கு நமக்கு மனதில் ஒரு தைரியம் கிடைக்கும். வழிகளை நாம சீராக கொண்டு வருவதற்கு ஒரு நடைமுறை வாழ்க்கை பயணம் கிடைக்கும். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.